கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது? யோசித்து பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற காலம் கிருபையின் காலம், இரட்சணிய நாள், அனுகிரக காலம். இப்போ நீங்கள் திருந்தலைன்னா எப்போ திருந்துவீங்க? இந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா, உங்கள் ஆயுசு நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னா, கொடிய காலம் வந்துருச்சுன்னா, அதுவும் மகா உபத்திர காலம் வந்துருச்சுன்னா, ஆண்டவருடைய வருகை வந்துருச்சுன்னா, அந்த பரிதாபம் இல்லையா? இந்த கிருபையினாலே நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. இப்பொழுது இன்றைய ரட்சணை நாள், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்குன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு இருப்போமா இல்லையானே தெரியல. இன்றைக்கி பார்க்குறவங்கள நாளைக்கு பார்க்க முடியல. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, திரும்பி வரல. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு புற்றுநோய், கேன்சர்ன்றாங்க, ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போகிறாங்கன்றாங்க. ஒன்றுமே புரியலை. இப்போ எல்லாம் டக்கு டக்குன்னு மரணம் வருது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிருபையினாலே நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த அனுகிரக வருஷத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. ஆண்டவர் நமக்காக வந்து என்னெல்லாம் செய்தார் இல்லையா? நமக்காக மீட்கிறதுக்காக என்னெல்லாம் செய்தார். இப்போது ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அங்கங்கே சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மனம் திரும்பப்படி இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா எப்போ நீங்கள் பயன்படுத்திப்பீங்க? எனக்கு அன்பானவர்களே, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து இந்த கிருபையினாலே, இந்த ரட்சிப்பினாலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் மரித்தாலும் தேவனிடத்தில் பரலோகத்தில் நித்திய நித்தியமாக சந்தோஷமான அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.